ஐயா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உழைச்சா கூலி வாங்கலாம், ஆனா உதவி செஞ்சா பணம் வாங்க கூடாதுங்க. நீங்க அப்படி கண்டிப்பா கொடுக்கறதா இருந்தா கோயில் பூசாரி கிட்ட கொடுங்க, ஏழைப்பாளைகளுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துவார். ஆல்ரைட், போய்யா வாங்கிக்க. சத்தியம், உன் வீரத்தையும் நேர்மையும் பார்த்து நாங்க அசந்தே போயிட்டோம். நீ மட்டும் எங்க கூட வந்தா எங்களுக்கு எவ்வளவோ வசதியா இருக்கும். நீ எங்களோட பட்டணத்துக்கு வந்தா உன்னை 2 வருஷத்துல லட்சாதிபதி ஆக்கி காட்டுறோம். ஐயோ வேண்டாம் ஜாமியோ, உங்க பட்டணத்துக்கு வந்து சிரிப்பா சிரிச்சு சீல பேரு குத்தி நடுத்தருவில் நிக்கிறத விட ஆடி மாசம் ஏற்கலப்பைய கையில பிடிச்சேன்னா தை மாசம் தரையெல்லாம் தங்கச்சம்பாவா குமிச்சு காட்டுறேன். ஓஹோ, சத்யா, உனக்கு எப்போ எந்த உதவி தேவையா இருந்தாலும் இந்த அட்ரஸ்ல வந்து எங்களை மீட் பண்ணலாம். இந்த விசிட்டிங் கார்டு. இதெல்லாம் எனக்கு எதுக்குங்க? வாங்கித்தான் வச்சுக்க, அமைஞ்ச சமயத்துக்கு உதவும். முடிஞ்சா மெட்ராஸ்ல சந்திப்போம். நல்லபடியா போயிட்டு வாங்க. அப்படியா? ஆமாங்கய்யா, அவன் உங்களை மதிக்கிறதே இல்லைங்க. அப்படி உங்களை மதிக்கிறவனா இருந்தா உங்க தங்க கையால நீங்க கொடுத்த பணத்தை வேண்டாமானா? நீ நிலமும் 25 களம் கண்டு முதலும் அவனுக்கு அவ்வளவு கர்வத்தை உண்டாக்கிடுச்சா? நீங்க போகாதீங்க. என்ன பண்றதெல்லாம் எரியுது, என் வயிற்று எரியுது. ஐயோ, எல்லாம் போச்சு. இதை செய்தவன் யாருன்னு தெரியும். அவன் குடலை உருவிட்டு வந்துடுறேன். அதை பத்தி யார் மேலையும் பறி போட்டாத, பின்னால உனக்கு தான் சங்கடம். சரி, எல்லாம் உள்ள பெரிய மனுஷனா, நியாயம் தெரிஞ்சவனா, ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறியே. இருக்கு. ஐயோ, எல்லாம் போச்சு. கடவுளே, எல்லாம் போச்சு. எரியுது, என் வயிறு எரியுது.